Hello, there is a concept called as stress testing. Okay, stress testing வந்து சாஃப்ட்வேரில் பண்ணுவாங்க, நிறைய அதர் ஃபீல்டுலேயும் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் இன் பேங்க் ஆடிட் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பேங்க் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஏன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேங்க்கோட என்டையர் பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய பேருக்கு அவங்க கடன் கொடுத்துருப்பாங்க, அங்கேருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ பேங்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு. பிகாஸ் அவங்க டெபாசிட்டர்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ டெபாசிட்டர்ஸ் எப்போ வந்து வித்ட்ரா பண்ணாலும் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. செகண்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் உங்களுக்கு கரெக்டாக பேபேக் பண்ணணும். சில நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேபேக் பண்ணுற ஐடியாவில் தான் இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிபிளான ஆளுங்களாக இருப்பாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் இமேஜின் ஒரு பெரிய எக்கனாமிக்கல் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். திடீர்னு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும், ஒர்க்லேருந்து அவங்கள எல்லோரும் ஃபயர் பண்ணிவிடுவாங்க. ஸோ மாஸ் லே அவுட்டெல்லாம் நடக்கும், இல்லை ஏதோ ஒரு பூம் வரும்போது நிறைய வேலை கிடைக்கும். சம்டைம்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர்னு ஒரு 10% ஷேர் மார்க்கெட்டில் எல்லா ஷேர்ஸோட ப்ரைஸும் கம்மியாயிடும். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத சில ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் நம்மளை சுற்றி நடக்கும்போது மார்க்கெட் அப்படியே 10-15% டவுன் ஆகும், எல்லாருக்கும் வேலை போயிடும், ஒரு ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எக்கானமி ரன் ஆகும்போது, அந்த மாதிரி எக்கானமி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனில் இருக்கும் பொழுதும் ஒரு பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அசெட்ஸின் பெரும் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் அசெட்ஸ் பேங்க்குக்கு. பிகாஸ் அவங்க பேபேக் பண்ணணும். ஸோ எப்படி ஒரு நார்மல் பிஸ்னஸ்க்கு சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து ஒரு அசெட்டோ, அதே மாதிரி ஒரு பேங்க்கை பொறுத்த அளவில் யாரெல்லாம் லோன் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ, பேங்க்கிட்டேருந்து யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பேங்க்கை பொறுத்த அளவில் அசெட் தான். இப்போ இந்த மாதிரி திடீர்னு அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அப்படின்னு வரும்பொழுது, இல்லை எக்கானமி வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு, டிமாண்டே ரொம்ப கம்மியாயிடுச்சு, நல்ல மூவ் ஆகிற ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லப்படுற இப்போது டவ் மாதிரி, இல்லை யூனிலிவர் லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸே வந்து 100 மூவ் ஆகிற இடத்துல ஒரு 70 தான் மூவ் ஆகுது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இஃப் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக வி ரியலி ஹாவ் டு திங்க் அபவுட் ஒன் திங். என்னன்னு வச்சுக்கோங்களேன், வி ரியலி ஹாவ் டு பார்த்தீங்கன்னா, எக்கானமியில் சிச்சுவேஷன் டவுன், மார்க்கெட் 10% கிராஷ், எம்ப்ளாய்மெண்ட்டு யாருக்கும் பெருசாக இல்லை, டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த பர்டிகுலர் பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எவ்வளோ அசெட்ஸை இந்த பேங்க்கால் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அப்போ எக்கானமி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லெவலுக்கு போகும்பொழுதும் எத்தனை பேரால் கடனை திருப்பி பேங்க்குக்கு கட்ட முடியும்? அந்த விகிதம் வந்து நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த பேங்க் வந்து எவ்வளோ பெரிய டிப்ரெஷன், லைக் எக்கானமி எவ்வளோ பெரிய டிப்ரெஷனுக்கு போனாலும் பேங்க் ரொம்ப சேஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரொசீஜரலாக ஸ்டெட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, மாண்டி கார்லோ மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்கானமியில் ஒரு 10% அன்எம்ப்ளாய்மெண்ட் 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இல்லை மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு 10%, அந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸை கொடுத்து அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எத்தனை பேர் நமக்கு பணத்தை திருப்பி பே பண்ணுவாங்க, பே பண்ணாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ஸில் கூட பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பேங்க்கோட ரெசிலியன்ஸ் வந்து சூப்பர் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். இது பேங்க் ஆடிட் பண்ணும்போது ஆடிட்டர் வந்து டெஃபினட்டாக அப்ளை பண்ணி பார்ப்பாங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு. ஒவ்வொரு பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டையும் பேங்க் ஆடிட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் டெஃபினட்டாக செக் பண்ணுவாங்க. இந்த பேங்க்கால் ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப எக்கானமி டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது கூட இந்த பேங்க்கால் வித்ஸ்டாண்ட் பண்ணி வெளியில் வர முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இப்போ கோவிட்லலாம் நீங்கள் பாருங்கள், பீப்புள் were not able to pay back their loans and debts. அந்த டைமில் கூட பேங்க்கால் எந்த அளவுக்கு ரிசீலியண்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கில் நம்ம கரெக்டாக பண்ணும்பொழுது நமக்கு தெரியும். 100% இப்படி தான் ரியாக்ஷன் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாமே ஃபோர்காஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். பட் டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வெதர் திஸ் பேங்க் ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி. அந்த பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்ட்ரென்த் என்னென்னு நம்மளால் டெஃபினட்டாக கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பேசிக்கலி பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டட் when we do the stress testing in bank audit. Thank you so much. I hope you must have understood the concept. Definitely like பண்ணுங்கள், subscribe பண்ணுங்கள், share பண்ணுங்கள், உங்கள் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thank you so much. Have a nice day.